உமா எனது முதல் சித்தி. அவள 2 வருடங்களாக சந்தர்ப்பம் கிடைத்த பொழுதும் சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொண்டும் பேசிக்கிட்டு இருந்தேன். அவளும் ஆர்வமா என்னுடன் பேசி வந்தா. நாட்கள் கடந்தன. எனக்கு புதுசா தேவைப்பட்டுச்சு. உமாவின் வேற தோழி யாராவது கிடைப்பார்களான்னு எதிர்பார்த்திருந்தேன். அப்போதுதான் ஒரு நாள் எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. நாம ஏன் புஷ்பா கிட்ட பேசக்கூடாதுன்னு. இத பத்தி மெதுவா உமாவிடம் சொன்னேன். எனக்கு புஷ்பா மீது ஆர்வம் இருக்குன்னு பேச உமா கோவத்துடன் எழுந்து போயிட்டா. யாருடன் நான் பேசினாலும் சம்மதிப்பாளை தவிர, ஆனால் புஷ்பாவிடம் என்ன பேச விட மாட்டான்னு எனக்கு தெரியும். ஏன்னா புஷ்பா என் முதல் சித்தி. புஷ்பா உமா இருவருக்குமே ஆகாது. கூடியிருந்த என் சித்தப்பாக்களை பிரிச்சு கொண்டு வந்தவதான் உமா. நன்கு படிச்சவள். புஷ்பா டிகிரி முடிச்சவ. ஆனா உமாவை விட நல்லா இருப்பா. அவளது கணவன் வெளிநாட்டுல இருக்கிறாரு. இவள் இப்போது கை குழந்தையுடன் வீட்டுல இருக்கிறா. உதவிக்கு அவளது அம்மா இருக்கிறாங்க. ஒரு வாரம் லீவு போட்டு ஊருக்கு போனேன். அவ வீட்டுல அதிகம் தங்கினேன். பின் புஷ்பா வீட்டுக்கு சென்று அவகிட்ட பேசினேன். அவ குழந்தைக்கு கொடுக்கும்போது நான் பேசிக்கிட்டே இருந்தேன். அன்று அவள் வீட்டு லேப்டாப்ல ஏதோ பார்த்துட்டு இருந்தா. குழந்தை அழ தொடங்குச்சு. அவ எழுந்து வேற அறைக்கு சென்றா. நான் லேப்டாப் எடுத்து FB ஓபன் செஞ்சேன். அது கரெக்டா அவளது முகநூல் பக்கத்துக்கு போச்சு. அவளது மெசேஜ நோண்ட ஆரம்பிச்சேன். பார்த்து சற்று அதிர்ந்தேன். என் சித்தி திருமணம் முன்பு ஒருவனுடன் சுற்றி இருக்கிறா. இருவரும் படங்களை மாத்தி சேட் செஞ்சிருக்கிறாங்க. அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என் மெயிலுக்கு அனுப்பினேன். பின் ஒன்றும் தெரியாதது போல வந்து அமர்ந்துகிட்டேன். இரவு 10 மணி. அப்புறம் அவளது படங்களை அவளுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பினேன். உடனே கால் செஞ்சா. உனக்கு எப்படி இது கிடைச்சிச்சு? யாரு கொடுத்தான்னு படபடத்தா. நான் நாளை சொல்றேன்னு போனை ஸ்விட்ச் ஆஃப் செஞ்சேன். அடுத்த நாள் காலை அவ வீட்டுக்கு சென்றேன். அவ லேப்டாப்ல இருந்து எடுத்த அந்த விஷயத்த சொன்னேன். அதிர்ச்சியில உறைஞ்சிருந்த அவ அருகில் அமர்ந்து மெல்லிய குரல்ல, நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும் ரிச்சி. ஆனா என்னால் அதுக்கு ஒத்துக்க முடியாது. பணம் வேணும்னா வாங்கிக்கோ. ஆனா நீ பேசணும்னு நினைக்கிறது நடக்காதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன். இங்க பாரு புஷ்பா, இந்த விஷயம் நம்ம வீட்டுல தெரிஞ்சா உனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? உன்னை இங்க சேர்த்திக்க மாட்டாங்க. எங்க போவ நீ? நான் சொல்றதை கேளு. எனக்கு பணம் முக்கியம் இல்ல. இப்ப நீ தனியா தானே இருக்க. இது இப்பவே பேசி முடிச்சிடலாம். உனக்கு இந்த போட்டோவை டெலீட் பண்ணணும். எனக்கு உன் கூட பேசணும். எதுவுமே சொல்லாம இருந்தா. அம்மா இருக்காங்க. இப்ப எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு என்னை பார்த்து ஒரு முறை தான் பேசுவேன். அப்புறம் நீ டெலீட் பண்ணிடணும். அப்புறம் எதுவும் இல்ல உனக்கும் எனக்குன்னு சொன்னா. நானும் சிரிச்சுக்கிட்டே ஓகே சித்தின்னு சொன்னேன். 2 நாள் கழிச்சு ஃபோன் செஞ்சு வீட்டுக்கு வர சொன்னா. வீட்டுக்கு சென்று மெயின் டோர் தாளிட்டேன். ஹால்ல அமர்ந்திருந்தா. அவள் அருகில் சென்று அமர்ந்தேன். பையன் தூங்குறான். முழிக்கிறதுக்குள்ள பேசு. அம்மா வர 3 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள என்ன பேசணுமோ பேசிட்டு கிளம்பிடுன்னு சொன்னா. நீ போட்டோ டெலீட் பண்ணுன்னு சொல்ல நான் அவ கையில மொபைலை கொடுத்து நீயே பண்ணுன்னு சொன்னேன். டெலீட் பண்ணிட்டு மொபைலை கொடுத்தா. கிச்சன் பக்கம் நடந்தா. அவளை அப்போ அவ்வளோதானான்னு கேட்டேன். சிரிச்சுக்கிட்டே, நல்லாதான் நீ பேசுற. சீக்கிரட்டா வச்சுக்கிட்டா ப்ராமிஸ் பண்ணு. நானும் பண்ணேன். புன் சிரிப்புடன் வீட்ல அம்மா இல்லாதப்போ கால் பண்றேன்னு வேகமா கிச்சனுக்குள்ள போயிட்டா. நன்றி.